சிஃபர் ட்ரெஸ் இலக்கம் இப்போ வெல்கம் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு செம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் தலைவர் படம் எப்பவுமே மாசாக தான் இருக்கும், அந்த டவுட்டும் இல்லை. அந்த வேலையோட ஹிட்டு கொடுக்கணும்னு நம்ம கட்டாயத்தில் வைக்கலாம். ஸோ செம ஹிட்டு கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட்டு. அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் தெரிச்சான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். மாட்டு கம்பேக் ஃபார் சூப்பர் ஸ்டார் செம்மையாக கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னால். சும்மா பூண்டு விளையாடி அடிச்சு 100 கோடி வரைக்கும் ஜெயிலர் கலெக்ட் பண்ணிச்சு. பட் வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இப்போ வேட்டையன் தான் நடிச்சிருக்காரு. ஒரு சைடு டிஜே ஞானிவேல் ஜெய் பீம் ஒரு படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி சூர்யா நடித்த படம். அது வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தலைவர் வந்து ஜெய் பீம் நம்ம டிஜே ஞானிவேல் அவர் வந்து என்ன வந்திருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நுழைஞ்சிருக்காங்க. இப்போது கொஞ்சம் டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் டீசென்ட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கான இதுதான் ஓகேவா. ஸோ மான கம்பேக் ஃபார் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் அண்டு மான இது டீசெண்டான கம்பேக்னா அண்டு டிஜே ஞானிவேல் ஓகேவா. ஸோ அதில் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் வச்ச பண்ணுறா வேட்டையன் ஓகேவா. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், அப்புறம் மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், அப்புறம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரித்திகா சிங் எல்லாருமே ஒரு சூப்பரான கேஸ்டோட நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ட்ரெய்லர் அப்டேட் தான். அதே ரிவ்யூ ரிலீஸ் பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறப்போ. அண்ட் இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் அப்டேட்டு என்ன அப்படின்னா October 2 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2 hours 44 seconds ரன் டைமும் இருக்குது. அண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா USF டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நியூஸ் வந்துருக்கு. ஸோ இதுதான் அப்டேட்டு. அண்டு வேட்டையன் பற்றி கண்டென்ட் வந்துருக்கு தான் அப்டேட்டு. ஸோ வேட்டையன் பற்றி அப்டேட் வந்தாச்சு. ஸோ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ்க்கு இந்த October month சம்மர் செலிப்ரேஷன் ஆகக்கூட 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 சிங்கிளுமே வேறு வருஷம் 100 வாட்டர்ஸ் செம பாட்டு அப்படின்னு சொன்னோம். அண்டு ஆடியோ லான்ச் நாட்டி முடிச்சிட்டாங்க. அண்ட் சண்டே ஒரு மணி சண்டே விளையாட்டு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க 3 மணிக்கு ஓகேவா. ஸோ நான் வெயிட்டிங் ஃபார் வேட்டையன். கண்டிப்பாக எவ்வளோ வசூல் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி பார்க்கணும். தலைவருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ஹிட்டு கொடுப்பான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தலைவருக்கு வாழ்த்துக்கள் ஃபார் வேட்டையன். டிஜேனருக்கு வேட்டையன் ஃபார் வேட்டையன். ஓகே நன்றி. அந்த அடுத்த பார்ப்போம். அடுத்த கண்டென்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி படம் தி காட் எஸ். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துச்சு. ஸோ பார்த்துட்டேன். பட் ஆனால் ரிவ்யூ இப்போ போட இல்லை. கொஞ்ச நாள் இன்னும் வாட்டி படத்தை பார்த்து தான் நான் ரிவ்யூ போடுறேன் ஓகேவா. ஸோ நான் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் புதுசாக இல்லை. பார்த்தோன்னா இவ்வளோ கலெக்ஷன் பண்ணினே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம். நல்லா கலெக்ஷன் கொடுத்துருக்க பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்டு தளபதி கரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி தான் இதுதான். ஃபஸ்ட்டு பிளேஸில் லியோ, செகண்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தேர்ட் பிளேஸில் வாரிசு, ஃபோர்த் பிளேஸில் பிகில். இதுதான் நம்ம தளபதியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அண்டு இந்த படத்துடைய கேமியோ அண்டு நிறைய இருக்குது. கேமியோ அப்புறம் கிரிட்ஸ் கிளைமேக்ஸ் வேறு லெவல் அப்படி தான் சொன்னோம். இன்டர்வல் பிளாக்லாம் சும்மா தெரிச்சிருச்சு அப்படி தான் சொன்னோம். செகண்ட் ஹாஃப் சும்மா வேறு லெவல் இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். ஸோ இனி ஒன்று பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகி 25 days ஆகுது. வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் அப்படி தான் சொன்னோம். ஒரு சைட் தேவரா மெய்யழகன் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாலும் 25 நாள் வரைக்கும் ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும் நிறைய தேட்டர்ஸில். பட் இப்போ 25 daysக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துலாம் மீடியா அப்புறமா பேசலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 218 crore, கேரளா கலெக்ஷன் 2.5 crore, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா 13.1 crore, கர்நாடகா 27.8 crore, ஓவர்சீஸ் 155.5 crore, வேர்ல்டு வைடுக்காக அப்படின்னா 458 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னு தான் சொன்னோம். தளபதி கரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். குட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கூட இல்லை, சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் 25 days தளபதிக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லா படமே தளபதிக்கு 25 days 50 days கம்ப்ளீட் ஆகிடும். பாப்பா கண்டிப்பாக கோ டு 50 days கம்ப்ளீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 25 days கிட்டே படம் ஓடி இருக்கு. ஸோ வேறு லெவல் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் சில இடங்களில் படம் அனுப்பினா ட்விட்டர்கள் வேணா முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ சில தேட்டர்ஸில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக 50 days கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடும் நான் ஷுவராக சொல்லிடுவேன். ஸோ வாரிசு லியோலாம் 50 days வரைக்கும் ஓடிச்சு. ஸோ பாப்போம் கோட்டு எவ்வளோ டே வரைக்கும் ஓட போகுது அண்ட் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன்னா கோட்டு பார்த்து நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்டு 2 படம் கண்டென்ட்டு, ஒன்று தலைவர் ஒன்று தளபதி, 2 படம் ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் நன்றி. அண்ட் வேல்யூ நன்றி. சின்ஃபோயோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.